பன்னாகம் ஈழத்தின் வடமாகாணத்தின் யாழ் மாவட்டத்தில் உள்ள வலிகாமம் வலயத்தினுள் வலி மேற்கு பிரதேச சபையின் பிரிவுக்குட்பட்ட அழகிய கிராமம்தான் பன்னாகம். இன்றைக்கு 45 வருடங்களுக்கு முன்னர் சித்தங்கேணி, பன்னாகம், பனிப்புலம், வடலி அடைப்பு என்னும் கிராமங்கள் ஒரு கிராம அலுவலரின் கீழ் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. குடிசன பெருக்கம் காரணமாகவும் வேலையில்லாதோர் பலருக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கவும் நிர்வாக சுலபத்திற்காகவும் அவை தனித்தனியாக எல்லைப்படுத்தப்பட்டது. இன்று பன்னாகம் கிராம அலுவலர் பிரிவு தனி எல்லையாக இருக்கிறது. வலிமேற்கு பிரதேச சபைக்குட்பட்ட இந்த பகுதியின் எல்லைகளாக வடக்கே வடலி அடைப்பும், பனிப்புலம் பல்லசுட்டியும், கிழக்கே சித்தங்கேணியும், தெற்கே யாழ்ப்பாணம் காரிநகர் பெருந்தெரு தொல்புரமும், மேற்கே சுழிபுரம் கிழக்கு ஆகிய பகுதிகள் காணப்படுகிறது. இனிய இசையின் இருப்பிடம், நன்கு பண்ணப்பட்ட இடம், இனிய இசையே உருவான இடம் என்ற காரணங்களால் ஊர் பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது. இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தையே தொழிலாக கொண்டவர்கள். ஆனால் தற்கால சூழ்நிலையால் வேறு தொழில்கள் செய்வோரும் அதிகம் இருக்கின்றனர். பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்யாலயம், அண்ணா கலைமன்ற சிறுவர் பாடசாலை என்பவை முக்கிய கல்விக்கூடங்களாகும். பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்யாலயமானது முருகேசு கந்தையா என்பவரால் 1925ஆம் ஆண்டு புரட்டாதி 4ஆம் தேதி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கற்றுணர் தொழுகை எனும் மகுட வாசகத்தை தன்னகத்தை உடையதாக இப்பாடசாலை காணப்படுகிறது. அமரர் முருகேசு கந்தையா என்பவரால் சொந்த நிலத்தில் கிடுகளால் வேயப்பட்ட மண் கட்டடம் ஒன்றில் மெய்கண்டான் பாடசாலை என்ற பெயரோடு 25ஆம் ஆண்டு அதிபர் 3 ஆசிரியர்கள் 65 மாணவர்களை உள்ளடக்கி 3ஆம் வகுப்பு வரை மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை இன்று பெரிதாய் வளர்ந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்த ஆண்டுகளில் 4, 5, 6ஆம் வகுப்புகளும் ஆரம்பிக்கப்பட்டது. கந்தையா அவர்கள் மலேசியா சென்று அங்கு வாழும் ஊர் மக்களின் உதவியுடன் மலையா சங்கம் அமைத்து ஊர் பயனுறும் பல பணிகளை ஆற்றினார். விசுவத்தனை முருகன் கோவில் தான் பிரதான ஆலயம். வைரவர், காளி கோவில் உள்ளிட்ட சிறுதெய்வ வழிபாட்டு தலங்களும் காணப்படுகிறது. ஸ்ரீமுருகன் சரசமூக சேவா வாலிபர் சங்கம், பன்னாகம் தெற்கு ஐக்கிய நாணய சங்கம், மக்கள் சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம், அண்ணா கலைமன்றம், அம்பாள் கலைமன்றம், கிராம அபிவிருத்தி சங்கம், மாதர் அபிவிருத்தி சங்கம், இந்து சமய விருத்தி சங்கம், இளம் விவசாயிகள் கழகம் ஆகிய கிராம மட்ட அமைப்புகள் மக்கள் வாழ்வை மேம்படுத்துகிறது. பன்னாகம் மக்களின் குலதெய்வமாக விளங்குவர் விசவத்தனை முருகன். கிழக்கே நோக்கிய கோவில் வாசலுடன் பிள்ளையார், வைரவர், முத்துக்குமாரர், ஆறுமுகசாமி, நவக்கிரகங்கள், சண்டேஸ்வரர் என்பவற்றை பரிவார தெய்வங்களாக கொண்டு இக்கோவில் காணப்படுகிறது. தினமும் 3 வேளை பூஜைகள் இடம்பெறுகிறது. 200 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த கதிர்காமர் என்பவர் சொந்த காணியில் கொட்டில் கட்டி அதில் வைரவர் சூலம் வைத்து பூசை செய்து வழிபட்டு வந்தார். அந்த கோட்டில் மடாலயமாக தெரிவிக்கப்பட்டு ஊர் மக்கள் சேர்ந்து வழிபட்டு வந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாத முதல் செவ்வாயில் வைரவருக்கு விளக்கு வைத்து அடுத்த செவ்வாய் ஊர் மக்கள் சேர்ந்து பொங்கி பொங்கல் படைத்து வழிபாடு செய்தார்கள். கதிர்காமரின் பேரனாகிய சின்னட்டியார் காலத்தில் வைரவ மடாலயத்திற்கு அருகில் முருகப்பெருமானுக்கும் என மடாலயம் அமைக்கப்பட்டது. வட்டுக்கோட்டை தீர்மானம் எனும் தமிழீழத்திற்கான அத்திவாரம் போடப்பட்டது பன்னாகத்தில் தான். எனவே தமிழீழ போராட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பின்னரே மக்கள் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர் தொடங்கினர். பன்னாகம்தான் எம்மவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பியது என்று எப்போதும் பலர் நகைச்சுவையாக கூறுவதுண்டு. பன்னாகம் வழக்கம்பரை ஆலயத்திற்கு அருகாமையில் தான் இந்த பிரகடனம் இடம்பெற்றது. 76ஆம் ஆண்டு மே மாதம் 14, 15ஆம் தேதிகளில் தமிழர் விடுதலை கூட்டணியின் பெயர் மாற்றப்பட்டு முதலாவது தேசிய மாநாட்டில் வட்டுக்கோட்டை தீர்மானம் எடுக்கப்பட்டது. இந்த மாநாடும் பன்னாகம் மெய்கண்டான் மகாவித்யாலய சூழலில் இடம்பெற்றவைதான் குறிப்பிடக்கூடிய விடயம்.